சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி திரைப்படம் வெளியாக இருக்குது. நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. கூலி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டிலாலேயே ரஜினி சாருடைய 50 ஆண்டு திரை பயணத்துடைய விழாவும் சேர்த்து நடக்கிறதா இருக்கிறது. என்ன காரணம்? தனியாக விழா நடத்தாமல் சேர்த்து நடத்துகிறாங்க. பிரம்மாண்டமாக நடக்க வேண்டிய விழா என்ன மாதிரி திட்டமிட்டிருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சார் வந்து லைக் பண்ணல. நம்ம என்ன ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம், ஸோ அந்தளவுக்கு ஒன்றுமே நம்ம பண்ணலைங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் வெளியிலேருந்து திரையுலகத்தை சார்ந்தவர்கள்லாம் பார்க்கும்போது வந்து 50 மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ தமிழ் திரையுலகத்தை வந்து உலக அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு நடிகர், எங்கேயோ கொண்டு போனவர். நீங்கள் 12 படங்கள் லிஸ்ட்டை எடுத்தோம்னா உங்களை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து இப்போ வரப்போ ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. பட் ஆனால் ரஜினி சார் இதை வந்து அதை என்னோடய படம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 50வது வருடம் மிகப்பெரிய ஒரு விழாவை எடுக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கலைப்புலி தானு சார் கூட எவ்வளோ ட்ரை பண்ணார். நம்ம சௌந்தர்யா மேடத்தை வச்சு ரஜினி சார்கிட்ட பேச வச்சு எல்லாம் பேசும்போது அவர் வேணாட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அண்ட் இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் எதுக்குமே அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கு இன்னொரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த விழா வந்து மிகப்பெரிய நடந்தால் ஒரு அரசியல் மாநாட்டோட பெரிய அளவில் நடக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க, ஃபாரின்லேருந்தே வருவாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் எங்கே இருக்கீங்க? நம்ம விஜய் சார் பண்ணது மாதிரி விக்ரவாண்டியோ அந்த சைட் தாண்டி ஒரு பொட்டல் கார்டில் போடணும், அதுக்கு வாய்ப்பு கம்மி. அது மாநாடு மாதிரி ஆயிரும். மாநாடோடு அதிகமாக இருக்கும். நீங்கள் ரஜினி சார் 50வது விழா ஓகே ரொம்ப கிராண்டாக பண்ணுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா இன்றைக்கி பண்ணுறதுக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க எல்லா பேருமே. பல நிறுவனங்கள் ரெடியாக இருப்பாங்க. எஸ், ரெடியாக இருக்குது. ஸ்பான்சர் பண்ணுறது ஒரு பக்கம், விழா நடத்துறது ஒரு பக்கம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எந்த இடம் ஸ்பேஸ் ஒன்று வேணும். ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸை 100 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் போட முடியாது. சென்னைக்குள்ளே இடம் இல்லை. ஸோ பார்த்தாரு, வேண்டாம் நம்ம இன்னும் பெரிய சாதிக்கலை வேண்டாம்னு சொல்லி ரஜினி சார் திட்டவட்டமாக சொல்லிட்டார் வேணான்னு சொல்லி. நீங்கள் சொன்னது மாதிரி நம்ம ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அந்த நடக்கிற கூலி ஆடியோ லான்ச்சில் வந்து இவருடைய அந்த 50வது சாதனை விழாவும் 2வது அவருடைய பர்த்டே ஒன்று வருது 12th டிசம்பர், அதனுடைய விழாவும் சேர்த்து ஒரு 30 விழாவாக பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சார்ட் ஒன்று போட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது ஓகேன்ட்டார் சார் இதை. ஸோ அதனால் இந்த ஆடியோ லான்ச் விழாவில் அவருடைய 50 சாதனை, அதாவது என்ன ஃபஸ்ட்டு அபூர்வம் அவருடைய படங்களுடைய ஹிட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு ஏவி ரெடி பண்ணி அந்த ஏவியை போடுறது மாதிரி ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. 2வது மிகப்பெரிய விவிஐபிஸ் எல்லாமே வர்றாங்க. 2வது அரசியல் பிரமுகர்கள் வர்றதான ஒரு தகவல் ஒன்று பேசப்பட்டுருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதில் நம்ம தமிழ்நாடுடைய சிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் வர முடியலன்னா ஸோ டெப்டி சிஎம் உதயநிதி அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பிரபலங்கள், ஸோ எடப்பாடிக்கும் அழைப்பு வருது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திரையுலகத்தை சார்ந்த விழாவில் அரசியல் திருவிழா மாதிரியும் இது நடக்கும். ஸோ ஆகஸ்ட் 2 தெரிக்க போது அரங்கம். அதான் சார், டெப்டி சிஎம் கமல்ஹாசன் சார் எல்லாருமே நிச்சயமாக வருவாங்க. காரணம் வந்து ரஜினிங்கிறது ஒரு மிகப்பெரிய உச்சம். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சிம்பிளிசிட்டியாக நான் ஒன்றும் சாதிக்கலேன்னு விலகி போகிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக அவர் அதுக்கெல்லாம் உரித்தானவர் தான், உரிமையானவர் தான். இப்போ இந்த கூலி திரைப்படம் 1000 கோடி அடிக்குமா, அடுத்து கூலி எல்சியுக்குள்ளே வருமா, இப்படி பல கேள்விகளுக்கு லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்து பல பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்ன பதில்கள் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், வீடியோ பார்த்தேன். பட் அருமையாக நிதானமாக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆசைகள், ரசிகர்கள் மக்களுடைய ஆசையை, திரையுலக ஆசைகளுடைய எல்லாம் சேர்ந்துன்னா 1000 கோடியை தாண்டணுங்கிறது அது ஓகே, நியாயமான ஆசை தான் எல்லாருக்குமே. பட் அது ஏன் இந்த டிஜிட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மக்கள் கையில் தீர்ப்பு. அது 1000 கோடி ஏன் பேசுகிற 2000 கோடி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அதனால் அதை வந்து ஒரு டாட் வச்சு ஒரு அண்டர்லைன் பண்ணாதீங்க. ஸோ அது என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் டப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கார். அது எனக்கு போதும். ஸோ எனக்கும் ரொம்ப திருப்தி. படம் அருமையாக வந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் நெட்வொர்க்குக்கும் பிரமாதன்ட்டாங்க. அனிருத்துடைய கேம்போ பார்த்துட்டு அந்த கேம்பஸ்குள்ளே படம் போனதுக்கப்புறம் அவங்க வந்து இது எனக்கு வேலை அதிகமாக கொடுத்துருக்கீங்க, படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி அனிருத்துடைய ஸ்டேட்மெண்ட். ஒட்டுமொத்த அதில் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் நல்ல ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக போகுது அப்படின்ற இது எனக்கு போதும் சார் இது அப்படின்னு லோகேஷோடைய ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா 1000 கோடிக்கு மேலே அடித்தா சந்தோஷப்படலாம், அவ்வளோதான். அதற்கு போய் ஒரு டார்கெட் வச்சு டைட் பண்ண வேணுங்கிறதா நானும் நினைக்கிறேன். லோகேஷோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக மக்களுடைய தீர்ப்பு, அவர்கள் அதுக்கு மேலேயும் தாண்டி கொண்டு போகலாம். ரஜினி சார் வந்து இன்னொரு படம் பண்ணலாம் லோகேஷ் கிட்ட அப்படி சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கே சார். அது எதன் காரணமாக அப்படி பிடிச்சு போச்சா? ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ரஜினி சார் வந்து படாத பாடுபடுத்துறாரா லோகேஷ் அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் வேறு வந்தது, சண்டை காட்சிகள்லாம் எடுக்கிறாரா அப்படின்னு. ஆனால் சீனே வேறையாக இருக்கே சார். ஆனால் லோகேஷருடைய அந்த ஹார்டு எஃபெக்ட் ஒர்க் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா, அது ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும்.
ரஜினி சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுற குரூப் அது வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் சார். அவர் புஸ்தகம் ஒன்று படிப்பார், உட்காந்துட்டிங்கன்னா மிடில் சேரில் போட்டு புஸ்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். யார் யார் என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ஸோ லோகேஷுடைய ஒர்க்கு ஓப்பனிங்கில் வந்து என்ன பண்ணுறான்னே தெரியல, என்னைய மாட்டிக்கிட்டோமா நம்ம லோகேஷ்ட போய் அப்படின்னையும் வந்து சொன்னதாகவும் சொல்கிறார் லோகேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். அதற்கு பிறகு பார்க்க போனோம்னா, ஏன்னா ரஜினி சாரும் நாங்களும் எங்கள் யூனிட் செட் ஆகணும், செட் ஆகிறதுக்கு 2-3 நாள் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவருடையது. அதற்கு பிறகு லோகேஷுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தா ரஜினி சார் டோட்டலாக பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டாங்க. இதற்கு அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்தாலும் வரும், வந்தால் எனக்கு பெரிய கிஃப்ட்டுங்கிறார் லோகேஷ். ஏன்னா ரஜினி சார் எப்போவுமே புதுமுகங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு நிறைய வச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார், கதையில் இருந்தால் கேட்குறாரு. அவங்களோட போய் இவருடைய பாண்டிங் டைட் ஆகிடுது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது புது ரஜினி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன வந்து வித்தியாசமாக காமிக்க முடியும். லோகேஷும் இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரஜினியை நான் வேற ஒரு காரணத்தில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். நீங்கள் தளபதி இந்த பாஷா இந்த படங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் இது பேட்டர்னே வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் நான் காமிச்சிருக்கேன், பட் நல்லா இருக்கும் படம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜெயிலர் 2க்கு அப்புறமேலு அவர் 2-3 லைன் அப் ஸ்டைல் வச்சுருக்காரு, பட் எந்த டைட் வரான்னு தெரியாது. லோகேஷ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் லோகேஷ் மாதிரி இயக்குனர்களை ரஜினி சார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாருன்னா கண்டினியூவாக ஒரு 3 படம் தான் கொடுக்கணும், 3000 கோடியாவது நம்ம அடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு இருந்திருப்பார் போல இருக்கே சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா அதாவது யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே அவர் தூக்கி விட்டு அளவு பார்க்குறவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்சன் எவ்வளோ கான்ட்ரவர்சிக்குள்ளே போய் சிக்கினவரை வந்து பண்ணுவா நெல்சன் சொல்லி அடித்தார். நீ கலெக்ஷனில் என்ன இருக்குது ஜெயிலர். ஸோ அதுதான் அவருடைய டார்கெட்டை வந்து அவர் எய்ம் பண்ணார்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 15 வருஷம் இல்லை, இதுக்கு அடுத்து அவருடைய 15 வருஷமாக அவர் பண்ணலாம் இல்லையா, 90 இயர்ஸ் கூட அவர் பண்ணலாம் ஹீரோவா. நிச்சயமாக சார், அவருக்கு அந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருக்காது சார். ஒரு 75 வயசு மனுஷன் மாதிரியே தெரியாது, அந்தளவு எனர்ஜி இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த சக்ஸஸ் அவர்கிட்ட இருக்குது சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு சார். அதில் நீங்கள் பார்த்து கூலி இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஏதாவது ஒரு தாட்டுக்குள்ளே வந்துட்டிங்களா? இல்லை, எனக்கு வந்து ஒரு லைன் எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே ஒரு லைன் தெரிஞ்சது. நான் ஒரு வீடியோவில் என்னோட விஷயம்லேயே நம்ம பேசியிருக்கோம் வேறு, பட் இப்போ அதை திரும்பி நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டை எடுத்து தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் எது என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத லோகேஷ் இன்டர்வியூவில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஹைப் ஏறுது. அதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஒன்று, இன்ட்ரோ பிளாக் ஒன்று, கிளைமேக்ஸ் ஒன்று, 3 விஷயம் பேசப்படும். இதில் இன்ட்ரோ பிளாக் எப்படி ஜெயிலரில் தெறிக்க விட்டாங்க, இதில் இன்ட்ரோ பிளாக் எப்படி வரும் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்று அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸு டீசர் ரிலீஸ் பண்ணும்போது முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும், இந்த சோஃபாவில் படுத்துட்டு ஃபோன் பண்ணும்போது, அது இன்ட்ரோ பிளாக்ன்றார். அப்போது இப்போ நமக்கு அந்த ஒரு ஹைப் வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஒரு ஃபுல் வயலண்ட் அது ஒரு ஸ்டண்டு ஒன்று, அந்த மிடில் ஒன்று வருதுன்னா முடிச்சிடலான்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, நடந்திருக்கு, இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் என்ன வரும் அப்படிங்க நமக்கே இப்போ ட்யூன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட் போகிறேன். 3 முகம் படம் வந்து நான் தேவி ப்ராடக்ட்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 2 சன்னு ரஜினி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அலெக்ஸ் பாண்டியன் கிடையாது. அலெக்ஸ் பாண்டியன் யார் அப்படின்னு மிடில் இன்ட்ரோல் பிளாக் வரும்போது ஒரு ரஜினி வந்து அலெக்ஸ் பாண்டியன் கட்டப்பில் உள்ளே வருவார். நான் தான் அலெக்ஸ் பாண்டியன் கோர்ட்டில் வருவார். ஆடியன்ஸ் தெரிக்கிறான் பார்த்துட்டு, இவன் அலெக்ஸ் பாண்டியனா, இதுக்கு முன்னாடி பண்ணது யார் இன்ட்ரோலுக்கு அப்புறமேலு கேண்டீன்லேயும் அதில் போய் இந்த அலெக்ஸ் பாண்டியன் எப்படி ஒரு இவர் யார் என்ன எடுத்து முடிய பிச்சுக்கிட்டாங்க எல்லா பேருமே, இன்க்ளூடிங் நான் கூட. செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்னு வந்ததுக்கப்புறம் அலெக்ஸ் பாண்டியன் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இது வந்து கூலியோட இன்ட்ரோல் பிளாக் இருக்குங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு புரிய வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரஜினி, செகண்ட் ஹாஃப் ரஜினி 2 கெட்டப். அந்த ஹேர் ஸ்டைல் தாடியை வளர்க்குறதுக்கே 3 மாதம் வெயிட் பண்ணாராம் ரஜினி சாருடைய அந்த தாடி கெட்டப்பு. நான் வந்து தர்மதுரை படம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அதில் வந்து பிளாக் ஒயிட் ஒன்று வச்சுருப்பார் மிக்சிங். அவருடைய சத்யநாராயணுடைய தாடி ஸ்டைல் அது ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். உங்கள் கெட்டப்பில் ஒரு படம்லாம் பண்ணணும்னு சத்யநாராயணே சொன்னார் அவர். அந்த கெட்டப் தர்மதுரையில் வச்சுருப்பார். அந்த தர்மதுரை தாடி வந்து லோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தாடியை நான் வைக்கணும்னு பிளான் பண்ணார் ரஜினி சார் படம் பண்ணும்போது. இது கூலியில் வச்சுருப்பார். அந்த கெட்ட வரணும் சார் நீங்கள் தாடி வளருங்கன்னு சொல்லும் போது தான் 2 months வெயிட் பண்ணியிருக்காங்க தாடிக்காக. ஸோ ஒரிஜினல் அது வந்ததுக்கப்புறம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம. பட் நம்ம August 14th அதை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அரங்கமே தெரிக்க தான் போகுது என்னை பொறுத்த மட்டும். லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரையும் லியோ படம் பண்ணும்பொழுது ஒரு கமிட்மெண்ட், ஒரு டேட்டை சொல்லிட்டோம், அதுக்குள்ளே பண்ணி ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்ததாகவும், அதன் காரணமாக செகண்ட் ஹாஃபில் கூட சில சொதப்பல்கள் இருந்ததாகும்லாம் சொல்லியிருந்தாங்க சார். ஆனால் கூலியில் அப்படி ஒரு பதட்டம் தேவையில்லை. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக இந்த ஒரு படத்துக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க பொழுது எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கதா நம்புகிறாங்க? ஏன்னா படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதாங்களே சார். இல்லை, டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. லோகேஷ் வந்து ரஜினி சார்ட்ட சொல்லும்போது டைம் எடுத்து நம்ம பண்ணுவோம் சார்,
இப்போ எப்படி ஜெயிலர் 2க்கு வந்து நெல்சனுக்கு 1 இயர் கொடுத்தாங்க, டிஸ்கஷன் ஃபுல்லாக பண்ணிக்க, ரிலாக்ஸாக பண்ணுவோம், அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கூலிக்கு அதே தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 months நான் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணேன் கூலியில். இப்போ படம் முடிஞ்சே கிட்டத்தட்ட 4 months ஆகிடுச்சு. 4 monthsக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை வந்து ரொம்ப நீட் அவசரம் இல்லாமல் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அறிகுறியாக பண்ணுவாங்க, ராத்திரி பகலும் தூக்கம் இல்லாமல் பண்ணுவாங்க. அப்படி ராத்திரி பகலும் தூக்கம் இல்லாமல் விஜயகாந்த் படம் ஒன்று பண்ணாங்க, நரசிம்மான்னு ஒரு படம். டைரக்டர் இந்த திருப்பதி சாமி, அருமையான மனிதர், அருமையான டைரக்டர். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகலை, தூக்கம் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஒர்க்கை பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாம் எடிட்டிங்லேருந்து நேராக வீட்டுக்கு போகும்போது பீச்சில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனார். போஸ்ட் ப்ரொடக்ஷனே வந்து டென்ஷன் ஒர்க்கு சார். அது இன்னும் ஒரு படம் வரணும், நல்லா வரும்னு ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு டென்ஷன் கூலியில் எனக்கு இல்லைங்கிற லோகேஷ். ஒரு 5 minutes நான் படம் முடிச்சுட்டேன், ஃப்ரீயாக இருக்கேன், ரிலாக்ஸாக பண்ணுனே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீட்டாக முடிச்சிருக்கேன், இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னார். படம் August 14 ரிலீஸு, 1 month முன்னாடியே ஃப்ரீ ஆகிட்டார். டோட்டலாக ஃப்ரீ எல்லா சேனலுக்குமே இப்போது ஃபுல்லாக ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்காரு, அங்கங்கே ஹைப் கொடுத்துட்ருக்காரு, படம் மிக பரவலில் வருதுன்னு சொல்லி. இதற்கிடையே லோகேஷ் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், ரஜினி சார் வந்து அவருடைய பயோகிராஃபி எழுதுறாரு, அதை என்கிட்ட சொன்னாருன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் சொன்னீங்களா அடுத்த படம் பண்ணுவார் லோகேஷ் சொல்லி, ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு லோகேஷை பிடித்திருந்தால் அடுத்த படம் பண்ணுன்னு விஷயத்த சொல்கிறாரு, சுயசரிதை எழுதுறாரு பயோகிராஃபி, அந்த விஷயத்தை வந்து இந்த லோகேஷ்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வரும்போது அவருக்கு என்ன பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அதை கண்டிப்பாக அந்த பயோகிராஃபிக்கும் வேறு லெவலில் இருக்கும். ரஜினி சார் பயோகிராஃபி எடுத்தால் அதில் யார் நடிப்பா முதல்ல, அண்டு அது முழுவதுமாக எழுத முடியுமா? ஏன்னா ரஜினிக்கு எனக்கு இந்த அலெக்ஸ் பண்ண 2 பக்கம் இருக்குங்கிற மாதிரி அவருக்கே 2 பக்கம். அப்போ ஒரு பயங்கர அட்ராசிட்டி பண்ண ஒரு ஸ்டார் அப்படின்றது. பிறகு இப்போ அப்படியே கம்ப்ளீட்லி வேறு ஆன்மீக நாயகனாக மாறிட்டார். பட் ஆனால் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அந்த உச்சங்கிறது என்றைக்கு குறையலை, அப்படியே தான் இருக்கார். எப்படி இருக்கும் பயோகிராஃபி, யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? அருமையாக இருக்குது சார். அவரோட ரைட் அப் ஸ்டைலே வேறு. நம்ம அப்போ இருந்தே அவருக்கு ஒரு ஆசையை பயோகிராஃபி பண்ணணும்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னார்னா, இதில் நான் பண்ணும்போது நிறைய உண்மையில் நான் உடைக்க வேண்டியது வரும், அதை பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் அதுக்கு பேர் பயோகிராஃபியே கிடையாது, அப்படி ஒரு விஷயம் எழுதவும் கூடாது நம்ம அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தான் ரொம்ப நாளாக பிரேக் பண்ணியிருந்தார். பட் அவருடைய ரஜினி சாருடைய ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஸ்டேஜ்லையுமே உடைச்சிருக்கார். நான் இப்படி தான் ரோட்டில் படுத்தேன், பிளாட்ஃபார்மில் படுத்துவேன், பெங்களூர் மார்க்கெட்டில் படுத்தேன், மூட்டை தூக்கினவன், சாராயம் குடித்தவன், தண்ணி அடித்தவன், சிகரெட் பிடிச்சவன், ஒட்டி பீடி குடித்தவன்ற எல்லா விஷயத்தையும் சார் சொல்லியிருக்கார். அவர்கிட்ட ஒளிமுறையே கிடையாது. ஸோ இந்த திரையுலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல் என்ன சந்தித்தார், எப்படி முன்னுக்கு வந்தார்ங்கிற விஷயமும் ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அவர் வந்து இதை கேட்டு பேச மாட்டேன், இதை கேட்டு தான் பேசுவேன்னு சொல்லுவார் பாஷாவில். அந்த டைலாக் தான், இதை கேட்டு தான் இப்போ வந்து ரைட்டப் பண்ணிட்டுருக்கார் அவர். ஸோ இதில் கிட்டத்தட்ட அவர் உண்மையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாருங்கிறது என்னுடைய விஷயம். ரஜினியோட ட்ராவல் பண்ணும்போது அவருடைய குணம் எனக்கு தெரியும். நானே நிறையா பேர் கேட்கும்போது கூட அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னா, அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நன்றாக தான் இருக்கும். ஏன் 96ல் வரல? அன்றைக்கெலாம் பயங்கர கோபமாக இருப்பார். நீங்கள் அதாவது இன்றைக்கும் கோபம் தான், பட் இன்னைக்கு வெளில காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் பயங்கர டென்ஷன், எமோஷனலில் இருப்பார். ஸோ ரஜினி சார் அரசியலுக்கு வந்தால் அவரை தேவையில்லாமல் சீண்டி விடுவாங்க கூட இருக்கிறவங்க, மற்ற அரசியல் கட்சி. ஒரு மனிதனை டென்ஷன் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆவார். அப்போது ரஜினி சார் அரசியலுக்கு வந்தால் அவருடைய அந்த குணத்து கோபத்துக்கு, அவர் டெம்டேஷனுக்கு செட் ஆகாதுன்னு நான் நிறையா பேர்ட்ட சொல்லியிருக்கேன். இது ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட கூட ஒருத்தர் கேட்கும்போது கூட ரஜினி சாரே சொன்னாரான், அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் வரட்டுமான்னு கேட்கும்போது உனக்கு ஃபிட்டு கிடையாது ரஜினி அப்படின்னு சொன்னாரான். சரி, ஏவிஎம் சரவணன் சார். ஸோ அதனால் என்னென்னா இவருடைய குணத்துக்கு செட் ஆகாது அப்படின்னோம். பட் அதே மாதிரி என்னென்னா சுயசரிதே சார் எழுத மாட்டார் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் பேசுகிறவர். ஸோ எளிமை, அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறவர், ஏன்னா அவர்கிட்ட நிறைய இருந்ததுனால. அப்படிங்கும்போது இது உண்மையை சொல்லணுமே, எப்படி எழுது வரான்னு, பட் உண்மையை இப்போ சொல்ல போகிறார். ஸோ எழுதுறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது. இந்த பயோகிராஃபி எப்போ வரும்னு நம்ம அவரோட காத்துட்ருக்கோம். ஸோ வேல்பாரி 1,00,000 காப்பிகள் பிரதிகள் வித்துன்னு சொல்கிறாங்களே, இது 1 கோடிக்கு மேலே அந்த பயோகிராஃபி வந்து மிகப்பெரிய பிரபலமடையும், உலகம் பூரா போகும். நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சால் கூட தெரியாத ஒரு பக்கம் இருக்குல்லையா, நீ சொன்னீங்களா மறுபக்கம் இருக்கு இல்லையா, அந்த மறுபக்கத்தை தெரிஞ்சுக்க நானும் ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ரஜினி சாருடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருங்கிறது எனக்கும் தெரியும். பட் ஓகே, அவர் சொல்லுவார் இப்போ பயோகிராஃபியில், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நடிக்க வேண்டிய நடிகர் யாருன்னா உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு கேள்வியாக எனக்கு தெரியுது. ஏன்னா ரஜினி சாருடைய இந்த ஃபாஸ்ட் வாக், பேசுகிற டைலாக், இந்த ஸ்டைல், இதெல்லாம் எந்த நடிகருக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நடிகர் இல்லை. சினிமா டைலாக் பேசுவாங்க, இவனை தட்டி கேட்குறது ஒருத்தர் பிறந்து வருவான்டா அப்படின்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், ரஜினி மாதிரி ஒருத்தர் பிறந்து வருகிறதுக்கு இனிமேல் எவனாலையுமே முடியாது. ரஜினி தான், ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் தான். அவருடைய மனசு, அந்த எளிமை, இதெல்லாம் நான் கூட பார்த்ததுனால இதை நான் அழுத்தமாக சொல்ல வரேன். ஸோ அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு மேபி தனுஷ் வேணால் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம்,
ஸோ முயற்சி பண்ணலாம் அவர். பட் வேறு ஆர்டிஸ்ட் என்னுடைய பார்வைக்கு தெரியல. பார்க்கலாம், எப்படின்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னீங்க 1 நிமிடத்தில் 1,00,000 காப்பி விற்று அது ட்ரெண்ட் செட்டராக மாறும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவர் கில்லி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்வது போல் அவரோட நெருங்கி பயணிச்சிருக்கிறீங்க. முதல் காதலில் நிறைய விஷயங்கள் அது எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.